Good morning, students. Today we will discuss the 12th commerce 2 marks. First question is, write a short note about planning. In the question, what is planning nu kekalam. Planning, nothing can be performed without planning. Yes, நம்ம ஒரு விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக பிளான் பண்ணலை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நத்திங் கேன் பி பர்ஃபார்ம்ட் வித்தவுட் பிளானிங். யூனோ ஃபேமஸ் காமெடி, பிளான் பண்ணலாம், அதாவது எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணுனா இப்படி தான் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் இல்லையா. அதை நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். நத்திங் கேன் பி பர்ஃபார்ம்டு வித்தவுட் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். பிளானிங்னா தமிழில் திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவோம். டிசைடிங்னா என்ன, தீர்மானித்தல். இன் அட்வான்ஸ்னால் முன்கூட்டியே. அப்போது திட்டமிடல் என்பது முன்கூட்டியே தீர்மானித்தல் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினில் 2 பாயிண்ட்டு தான். இந்த 2 பாயிண்ட் எழுதுனா கண்டிப்பாக 2 மார்க் நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நத்திங் கேன் பி பர்ஃபார்ம்டு வித்தவுட் பிளானிங். செகண்ட் பாயிண்ட், பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே, இல்லை சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பிளானிங் அப்படின்னா அந்த வேர்டு எதெல்லாம் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ப்ரிடிக்ஷன், ப்ரீடெட்டர்மினேஷன், எஸ்டிமேஷன். அதாவது ஃப்யூச்சரில் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே நம்ம நோட் பண்ணுறது, அதாவது ப்ளூ பிரிண்ட் போடுறது தான் என்னது, பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை மோட்டிவேஷன்? மோட்டிவேஷன்னா தமிழில் என்ன, ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன, இதுவும் அதே மாதிரி தான். வாட் இஸ் மோட்டிவேஷனும் இந்த கொஷினை கேட்கலாம். மோட்டிவேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டிமுலேட்டிங் பீப்புள் டு ஆக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் த கோல். அதாவது ப்ராசஸ் அப்படிங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் அப்படின்னா கண்டினியூஸ் டாஸ்க் அப்படின்னு மீனிங். எஸ், ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னா தூண்டிவிடல் அப்படின்னு அர்த்தம். பீப்புள் டு ஆக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ். அக்கம்ப்ளிஷ் அப்படின்னா ஃபுல்ஃபில், அச்சீவ்மெண்ட் த கோல். அதாவது ரிவர்ஸில் மீனிங் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பீப்புளோட கோலை ஃபுல்ஃபில்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்கள தொடர்ந்து தூண்டிவிடக்கூடிய பணியை தான் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோட்டிவேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டிமுலேட்டிங் பீப்புள் டு ஆக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் த கோல். தென் தேர்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் மென்ட் பை கண்ட்ரோலிங்? கண்ட்ரோலிங்னா என்னமா, ரிஸ்ட்ரிக்டிங். அதாவது ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா கட்டுப்பாடுகள், கண்ட்ரோலிங்னா கட்டுப்படுத்துதல். ஸோ அப்போது கண்ட்ரோலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எஸ், கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் ப்ரீடெட்டர்மைன்டு ஸ்டாண்டர்ட். நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ், ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா, அல்லது அதை விட ஓவர் அல்லது அதை விட அண்டர், இந்த மாதிரி நம்ம எதில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்குங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறது அல்லது ஓவர்வியூ பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் அதிகமாக போகுது அப்படின்னா அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில், ரொம்ப அண்டரில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை அக்சலரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்திலே இருப்போம். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ராசஸ் நேம் தான் கண்ட்ரோலிங்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரீடெட்டர்மைன்டு ஸ்டாண்டர்டிலேருந்து நம்ம ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு வேரியஸ் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வித் ப்ரீடெட்டர்மைன்டு ஸ்டாண்டர்ட்ஸ். திரும்பவும் நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங்கை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. ப்ரீடெட்டர்மைன்டு ஸ்டாண்டர்ட்னா முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நிலை அல்லது தரம்னு சொல்லலாம். ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னால் உண்மையான பங்களிப்பு. அப்போ முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதுலேருந்து உண்மையான பங்களிப்பு எம்ப்ளாயீஸ்ட்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அல்லது கம்மியாக இருக்குங்கிறத செக் பண்ணுறது தான் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை இன்னோவேஷன்? இன்னோவேஷன் என்ன, புத்தாக்க கண்டுபிடிப்பு அல்லது புதுமை அப்படின்னு சொல்லுவோம். எஸ், இன்னோவேட்டிவ், ஃபைண்ட் அவுட் நியூ திங்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இன்னோவேஷன் அண்டர்லைன் பண்ணி மேலே ஃபைண்ட் அவுட் நியூ திங்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. எஸ்,
இப்போ innovation அப்படின்னா innovation refers to the preparation of personnel and organization to face the changes made in the business world. இப்போ நான் சொல்கிற கீவேர்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கு புரியுற மாதிரியாக ஒரு சில வேர்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இன்னோவேஷன் refers to preparation of personnel. பர்சனல்னா என்ன? ஹியூமன் ரிசோர்ஸ். அதோட ட்ரெடிஷனல் நேம் தான் பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு கோரிலேட்டட் வேர்டு என்ன? மேன் பவர். எஸ். ஆர்கனைசேஷன்னா என்ன? தட் இஸ் அ கம்பெனி. ஓகே, அதாவது ஒரு கம்பெனியையும் கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் ஹியூமன் ரிசோர்ஸுக்கும் இந்த மாறக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு புதுசாக ஒன்று அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கறது தான் இன்னோவேஷன்னு சொல்லுவோம். மாறும் வர்த்தக உலகில் மாறக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி கொடுக்கறது தான் நம்ம இன்னோவேஷன்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடிலாம் நம்மளோட எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு? அதாவது மேனுவல் கிளாஸ் சிஸ்டம் இருந்தது. இப்போ டிஜிட்டலைஸ்டாக நான் டீச்சர் ஒரு இடத்துல இருந்தாலும் ஸ்டூடெண்ட் ஒரு இடத்துல இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியுது இல்லை. ஸோ திஸ் இஸ் இன்னோவேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, வாட் இஸ் மென்ட் பை இன்னோவேஷன்? இன்னோவேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் த சேஞ்சஸ் மேட் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டு. அதாவது மாறும் சூழலுக்கு ஏற்ப புதியதாக ஒன்றை கண்டுபிடிச்சி அதை கம்பெனிக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய மாதிரியாக செயல்படுத்துகிறது தான் நம்ம இன்னோவேஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO? MBOனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பேன்ஷன் பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், அதை தான் நம்ம MBOன்னு சொல்லுவோம். இந்த மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸோட நோக்கங்கள், பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் த பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு டு ரிலேட்டிவ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை திரும்ப பாருங்கள். மெஷர் அண்ட் ஜட்ஜ். மெஷர்னா என்ன? ஸ்கேலிங், அளவிடல். ஜட்ஜ்னா என்ன? அதாவது முடிவெடுத்தல். பெர்ஃபார்மன்ஸை, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பீப்புளோட பெர்ஃபார்மன்ஸை அளவிட்டு சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. ரெண்டாவது டு ரிலேட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் 1 lakh டர்ன் ஓவர் ஏர்ன் பண்ணியிருக்கு அல்லது 1 crore டர்ன் ஓவர் ஏர்ன் பண்ணியிருக்குதுன்னா அந்த 1 crore டர்ன் ஓவர் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எந்த அளவுக்கு அவங்களோட எஃபிஷியன்ட் ஹார்ட் ஒர்க்கையும் எஃபெக்டிவ் ஹார்ட் ஒர்க்கையும் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிவிஜுவலாகவும் செக் பண்ணணும், ஆர்கனைசேஷனலாகவும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் MBO, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் பாயிண்ட் டு ரிலேட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஓகேவா? ஸோ திரும்ப நான் இந்த கொஷின்ஸை ஒரு முறை டிக்டேட் பண்ணுறேன், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் ரைட் அ ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங். பிளானிங்னா என்ன? நத்திங் கேன் பி பெர்ஃபார்ம்டு வித்தவுட் பிளானிங். நத்திங் கேன் பி பெர்ஃபார்ம்டு வித்தவுட் பிளானிங். பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். எஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் மென்ட் பை மோட்டிவேஷன்? மோட்டிவேஷன்னா என்ன? It is a process of stimulating people to actions to accomplish the goal. Third question, what is meant by controlling? Controlling na enna? It is a control function which facilitates management of actual performance with predetermined standards. Fourth question, what is meant by innovation? Innovation refers to the preparation of personnel and organization to face the changes made in the business world. Last one, what are the objectives of MBO? To measure and judge performance and to relate individual performance to organizational goals. If you have any clarifications, immediately comment the clip. Okay, thank you so much. Thank you, students.